ஹாய் வெல்கம் பேக். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கோதுமை தோசை பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு விஸ்கர் வச்சு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 3.5 கப்பு கிட்ட தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் கலக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கலாம். இந்த மாவுக்கு வந்து இந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப அடை மாதிரியும் இருக்காது, ரொம்ப பிஞ்சிட்டும் போகாது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பவும் தோசைக்கல்ல எப்படி எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தேய்க்கணும், பிஞ்சிடாமல். ஏன்னா மாவு சாஃப்டாக இருக்கும். ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு திருப்பி போடும்போது நல்லா அடுப்பு சுத்தமாக குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சாஃப்டான கோதுமை தோசை ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் வறுக்கணும், ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. இப்போ இது கூடவே 2 சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸ் பூண்டு. இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி, அதுவும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப குழைய விட்டுற வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டான போதும். இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். நறுக்கின முள்ளங்கி சேர்த்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கை அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 கலந்தது சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிண்டிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு உப்பு சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். முள்ளங்கி சட்னி ரெடி. இந்த கோதுமை தோசைக்கும் முள்ளங்கி சட்னியும் காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.